The synchronous generator part 7 numericals. பார்த்தீங்கன்னா 18th problem. இது GATE 2001ல கேட்டிருக்காங்க. It is desirable to eliminate fifth harmonic voltage from the phase voltage of an alternator. The coil should be short pitched by an electrical degree of as usual நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஹார்மோனிக் எலிமினேட் ஆகணும் அப்படின்னா ஆல்ஃபா என்ன ஷார்ட் பிச் ஆங்கிள் என்ன அப்படி ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஹார்மோனிக் எலிமினேட் ஆகணும் அப்படின்னா காஸ் என் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ எப்போ இது 0வாக இருக்கும் காஸ் 90 தான் 0. ஸோ என் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 90 இல்லைனா n alpha equal to 180. So alpha equal to 180 by n. So இது 90 இருந்துச்சுன்னா அப்படின்னா இது 0. So n alpha by 2 equal to 90. So n alpha equal to இங்கே 2 180. So alpha equal to 180 by n. நமக்கு இங்கே ஃபிஃப்த் ஹார்மோனிக் n equal to 5. நமக்கு என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா n equal to 5. ஃபிஃப்த் எலிமினேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஸோ நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 36 டிகிரி. ஸோ உங்களுக்கு இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சிங்கரஸ் ஜென்ரேட்டரில் 19th ப்ராப்ளம். இது GATE 2003ல கேட்ட ப்ராப்ளம். A round rotor generator with internal voltage E1 equal to 2 per unit and X equal to 1.1 per unit is connected to a round rotor synchronous motor with internal voltage E2 equal to 1.3 per unit and X equal to 1.2 per unit. The reactance of the line connecting the generator to motor is 0.5 per unit. When the generator supplies 0.5 per unit power, the rotor angle difference between the machines will be. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு மெஷின்ஸ் synchronous generator and motor. So first synchronous generator, இங்கே பார்த்தீங்கன்னா synchronous motor. So first E1 equal to 2 per unit, X equal to 1.1 per unit. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனெக்டிங் லைன் ஆஃப் த ஜென்ரேட்டர் அதோட இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரியாக்டன்ஸ் ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா E1 கொடுத்துருக்காங்க. E1 ஈக்குவல் டு 1.1 பெர் யூனிட். அதேமாரி இந்த X1 ஈக்குவல் டு 2 பெர் யூனிட். X1 ஈக்குவல் டு 1.1 per unit. அடுத்து E2 equal to 1.3 per unit and X2 equal to 1.2 per unit கொடுத்துருக்காங்க. The line connecting the generator to motor is 0.5. இது வந்து 0.5 per unit. When the generator supplies 0.5 per unit power, the rotor angle difference between ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக இது என்னவா இருக்கும் E1 del 1 இங்கே பார்த்தீங்கன்னா E2 del 2. இந்த del 1 minus del 2 என்ன தான் நமக்கு கொஸ்டின். ஜென்ரேட்டர் சப்ளை பண்ணுற பவர் கொடுத்துருக்காங்க. del 1 minus del 2 என்ன தான் கொடுத்துருக்காங்க. எப்போ ஜென்ரேட்டர் பவர் சப்ளை பவர் இந்த இதோட பவர் சப்ளை ஈக்குவல் டு 0.5 பெர் யூனிட்டாக இருக்கும்போது del 1 minus del 2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரியல் பவர் சப்ளைக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா P equal to E1 E2 divided by X equivalent into sin del 1 minus del 2. ஸோ பவர் இங்கேருந்து இங்கே எப்போ ஃப்ளோ ஆகும் அப்படின்னா நமக்கு சிங்கனஸ் மெஷினை பொறுத்தவரையில் இந்த ஆங்கிள் பவர் ஆங்கிள் இங்கே ஜாஸ்தியாக இருந்தால் தான் நமக்கு ரியல் பவர் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ. இது பேசிக் இது ஃபார்முலா. ஸோ இங்கே இது del 1 தான் கிரேட்டர். ஸோ del 1 minus del 2 சைன் ஆஃப் del 1 minus del 2 இதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ E1 நமக்கு தெரியும். E1 எவ்வளவு 2 per unit 2. E2 equal to 1.3 per unit divided by X equivalent na இந்த X1 plus X2 plus இந்த line reactance மூணுமே நமக்கு சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.1 இங்கே 1.2 இங்கே 0.5. ஸோ 2.3 ப்ளஸ் 0.5 2.8 வரும். ஸோ இது என்னென்னா 1.1 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 1.2 இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.8 வரும். திஸ் இஸ் சைன் del 1 minus del 2 which is equal to 5. ஏன்னா பவர் 0.5 per unit.
0.5 per யூனிட்டாக இருக்கும்போது நமக்கு del1 அண்ட் மைனஸ் del2 என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி இது 2.8 இது இங்கே மல்டிப்ளை பண்ணி இதை டிவைட் பண்ணால் நமக்கு sin del1 மைனஸ் del2 கிடைக்கும். அதுலேருந்து சைன் இன்வர்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ sin del1 minus del2 2.8 into 0.5 2 into 1. இதுலேருந்து del1 minus del2 sin inverse of இந்த வேல்யூ. ஸோ del1 minus simplify பண்ணீங்க அப்படின்னா del1 minus del2 equal to 32.58 degree. ஸோ இப்போ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் சி இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த சிங்கிள்ஸ் ஜென்ரேட்டில் 20வது ப்ராப்ளம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா GATE 2004 கேட்ட ப்ராப்ளம். Two three-phase star-connected alternator are to be parallel to a set of common bus bar. The armature has per-phase synchronous reactance of 1.7 ohm and negligible armature resistance. The line voltage of the first machine is adjusted to 3300 volt and that of the second machine is adjusted to 3200 volt. The machine voltage are in phase at the instant they are parallel. Under this condition, the synchronizing current per phase will be. ஸோ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் தான், ப்ராப்ளம் தான் பெருசாக இருக்குது. இப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா parallel connected alternator, 2 ஆல்டர்னேட்டரை parallel கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, காமன் பஸ் பாரில் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு XS ஈக்குவல் டு 1.7 ohm பெர் ஃபேஸ். ஃபஸ்ட் மிஷினோட லைன் வோல்டேஜ் 3300 அண்ட் செகண்டோடது அதாவது VL1 ஈக்குவல் டு 3300 volt, VL2 equal to 3200 volt. The machine are in parallel at the instant they are paralleled in phase. அதாவது parallel ஆகும்போது in phase தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க parallel பண்ணும்போது. ஸோ அப்போ நமக்கு synchronizing current per phase என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. டேரெக்டாக parallel ஆப்ரேஷன் உள்ள ஃபார்முலா தான் I synchronizing current என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா தான் ஈக்குவல் டு நமக்கு VP1 phase voltage 1 phase voltage 2 divided by Z1 plus Z2. இதான் நமக்கு ஃபார்முலா. phase voltage 1னா லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க √3, ரெண்டுமே √3 வரும். ஸோ 3300 √3 minus 3200 √3 divided by Z1 plus Z2. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ரெண்டுக்குமே ஒரே இம்பிடன்ஸ் தான், சேம் இம்பிடன்ஸ் தான், டிஃப்ரெண்ட் கொடுக்கல, சேம் இம்பிடன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.7 ப்ளஸ் 1.7. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16.98 amps. ஸோ இப்போ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சிங்கர்னஸ் ஜென்ரேட்டில் 21வது ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா GATE 2004 கேட்ட ப்ராப்ளம். A hydraulic turbine having rated speed of 250 rpm is connected to a synchronous generator. In order to produce power at 50 Hz, the number of poles required in the generator are. சிம்பிள் தான், ரொம்ப பேசிக்காக அண்ட் டேரெக்டான ஃபார்முலா தான். இது பார்த்தீங்கன்னா GATE 2004 கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, n ஈக்குவல் டு 250 rpm. ஃப்ரீக்குவன்சி எவ்வளோவா இருக்கணும், நமக்கு 50 Hz இருக்கணும். அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிக்கு என்ன ஃபார்முலா, 120 F divided by P. ஸோ 120 50 divided by N. ஓகே, N equal to 120 F by P. ஸோ P என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ P தான் நமக்கு தேவை, divided by N. 120 into 50 divided by N. N equal to 250. ஸோ நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 24. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு